நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். Welcome back to Super Houseful. இது ஷமிதா ஸ்பெஷல். படத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பார்த்துட்டே இருக்கோம். இன்னும் பார்க்க தான் போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி சமூக வலைதளங்களில் இந்த படத்தை பற்றி என்னென்ன டாக் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மனோஜ் சொல்லுங்கள். படம் வந்து ஆடியோ ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம் மனோஜ். அப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கும். அதுவும் இல்லாத படத்தோட ரிலீஸ் வேறு நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்குது மனோஜ்? நிச்சயமாக ஷைலஜா, இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஷமிதா படம் வந்து இந்திய சினிமாலேயே ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட படமாக கூட பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷமிதா படத்தில் 2 பெரிய ஸ்டார்ஸ் வந்து இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஸ்டாரோட வாரிசும் வந்து இதில் இணைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து அமிதாப் பச்சன் மற்றும் தனுஷ் 2 பேர் வந்து சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த படத்துக்கு பேர் கூட ஷமிதாப் அப்படின்னு வச்சிருக்காங்க. தனுஷ் ப்ளஸ் அமிதாப், இந்த 2 பேரையும் இணைச்சு தான் ஷமிதாப் அப்படின்னு சொல்லி கூட இந்த படத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் தான் வந்து கமல்ஹாசனுடைய இன்னொரு பொண்ணான அப்சராஹாசன் கூட இதில் அக்ஷராஹாசன் கூட நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் கூட தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய டைரக்டர் வந்து பால்கி, அதாவது பாலிவுட்டில் வந்து ரொம்பவே ஃபேமஸான டைரக்டர்ஸில் இந்திய சினிமாலேயே வந்து ஒரு சிறந்த டைரக்டர்ஸ் அப்படின்னா இவரும் அதில் ஒன்று அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட டைரக்டர் இயக்குன இந்த படத்தில் ஒளிப்பதிவு வந்து பிசி ஸ்ரீராம் பண்ணியிருக்காரு. அந்த பிசி ஸ்ரீராமோட அந்த ஒளிப்பதிவில் இந்த உருவாகி இருக்கக்கூடிய இந்த படத்துடைய பாடல் வெளியீட்டு விழா வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 2-3 தினங்களுக்கு முன்னாடி தான் நடந்தது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு மியூசிக் வந்து இசைஞானி இளையராஜா வந்து அமைச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழித்து அவர் வந்து ஹிந்தியில் வந்து ஒரு படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு. அதுவும் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான இசை பிடிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இந்த படத்துக்கு வந்து அவர் இசை அமைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடியே இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதை வந்து கிட்டத்தட்ட 28 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இந்த 2-3 நாளுக்கு முன்னாடி கூட இன்னொரு செகண்ட் ட்ரெய்லர் கூட ரிலீஸ் ஆச்சு. அந்த ட்ரெய்லரும் வந்து சோஷியல் மீடியாஸில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த போஸ்ட் வந்து 2 நாளைக்கு முன்னாடி நடந்த இந்த மியூசிக் லான்ச் தான். இந்த மியூசிக் லான்ச் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்திய சினிமா ரசிகர்களால் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட இந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழாவும் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அமிதாப் பச்சன், அது மட்டும் இல்லாமல் தனுஷ், இவங்க 2 பேரும் இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அமிதாப் பச்சனுடைய பையனான அபிஷேக் பச்சன், அவருடைய மனைவியான ஐஸ்வர்யா ராய் பச்சன், அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. கூடவே இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்க அக்ஷராஹாசன் கூட நடிச்சு வந்து இந்த இதில் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஃபோட்டோஸ் தான் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பரபரப்பாக பார்க்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனில் வந்து நிறைய பேர் வந்து பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து இசைஞானி இளையராஜாவை வந்து அமிதாப் பச்சன் வந்து கௌரவிச்சார் ஷால்வை பற்றி. அந்த போஸ்ட் கூட ரொம்பவே எல்லாத்தாலையும் பரவலாக ஷேர் பண்ணப்பட்டு வருது. அதனை தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதேவி, இந்த 3 பேர்த்தோட காம்பினேஷன் வந்து இந்திய சினிமா ரசிகர்களாலே ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட காம்பினேஷன். அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மேடையில் ஒன்றா தோன்றினாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதேவி, அப்புறம் உலகநாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இவங்க 3 பேருமே வந்து இந்திய சினிமாவிலேயே வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட கதாபாத்திரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க 3 பேருமே ஒரே மேடையில் தோன்றி இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது ரசிகர்களை ரொம்பவே ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த மியூசிக் ரிலீஸில் வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் தான். இதுதான் வந்து சமூக வலைதளங்களில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக பகிரப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த மியூசிக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் வந்து அமிதாப் பச்சன், அதுக்கப்புறமா அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் பச்சன் எல்லாருமே வந்து பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா அமிதாப் பச்சன் மற்றும் சூப்பர் ஸ்டார் மற்றும் உலகநாயகன் இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு கான்வர்சேஷன் கூட அவங்க நடத்தியிருந்தாங்க. அது எல்லாத்தாலையும் ரொம்பவே பரவலாக பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு ரசிகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சீன், அதாவது ஒரு சீனியரான ஒரு ஆக்டரை வந்து ஒரு ஜூனியர் ஆக்டர் வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி இந்த சீன் வந்து இந்த படத்தில் மட்டும்தான் இருக்கும். இது வந்து வேறு படங்களில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அரிதான விஷயமாக கூட நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இந்த போஸ்டர் எல்லாம் பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான படமாக மட்டும் இல்லாமல் ரொம்பவே கலர்ஃபுல்லான படமாக கூட இருக்கும். இந்த படத்தை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட நிறைய ரசிகர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து அமிதாப் பச்சனுடைய அந்த கேரக்டரைசேஷன் வந்து அந்த லுக்கு எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக அமையும். இந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படமாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட அந்த அமிதாப் பச்சனுடைய ரசிகர்கள் வந்து ரொம்ப பரவலாக பகிர்ந்துக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மியூசிக் லான்ச்சில் வந்து கலந்துக்கிட்ட இசைஞானி இளையராஜா கூட தனுஷை பார்த்து ஒரு பாராட்டு சொல்லியிருக்காரு. என்னென்னா என்னை விடவே நீ கொஞ்சம் நல்லா பாடுற அப்படின்னு சொல்லி இசைஞானி இளையராஜாவே வந்து தனுஷை பார்த்து பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. அதை கூட நம்ம இப்போ பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மியூசிக் லான்ச்சில் வந்து அமிதாப் பச்சன், இசைஞானி இளையராஜா, அக்ஷரா ஹாசன், அப்புறம் தனுஷ், அப்புறம் இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர்ஸ், டிரெக்டர்ஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் கூட ரொம்பவே பரவலாக பேசப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷமிதா படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், அதாவது பிப்ரவரி மாதத்தில் ரிலீஸ் ஆக போது அந்த ரிலீஸ் தேதியை வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தமிழ் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பாலிவுட், ஹாலிவுட், இந்த இந்திய சினிமாவில் இருக்கக்கூடிய இந்திய சினிமா ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஷைலஜா. தேங்க்யூ மனோஜ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நீங்கள் சொன்ன தகவல்கள் எல்லாம். ரொம்ப நன்றி மனோஜ். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் வந்து இப்போ தான் மனோஜ் சொல்லிட்டு இருந்தான், அதாவது வந்து இளையராஜா சார் வந்து தனுஷ்கிட்ட வந்து நல்லா பாடுற அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. இந்த படத்தில் அமிதாப் பச்சனை வந்து இளையராஜா சார் பாட வச்சிருக்காரு. அந்த பாட்டு வந்து ஒரு பெரிய ஹிட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கமல்ஹாசன் சாருடைய இன்னொரு மகள் அக்ஷரா ஹாசன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க அப்படின்னு. கண்டிப்பாக வந்து இந்த படம் ஒரு பெருமை சேர்க்குற, அப்பாவுக்கு பெருமை சேர்க்குற விதமாக தான் இருக்கும் அப்படின்னு அக்ஷரா ஹாசன் நிறையா தடவை இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பா கிட்டேருந்து நான் நிறையா டிப்ஸ்லாம் கேட்டிருக்கேன், அப்பா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேருமே லைவாக வந்து ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஒரு ஸ்டேஜில், இந்த மியூசிக் லான்ச் ஸ்டேஜில். அந்த கான்வர்சேஷன் உங்களுக்காக இப்போது. இந்த படத்தோட கதையை உன்னால் சொல்ல முடியுமா? இப்போ சொல்ல மாட்டேன், நான் அவங்கள்ட்ட அப்புறமா தனியாக சொல்கிறேன். தேங்க்யூ ஸ்ரீராம். பிசி ஸ்ரீராம் ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர். ஸ்ரீராம் the cinematographer, I mean. And I think Balki is going towards another hit. I won't say hat trick because it's the 4th or 5th, I don't know. But அவர் ஏற்கனவே நிறைய வெற்றிகளை பெற்றிருக்கார். வாழ்க்கையில் அடுத்த வெற்றி நோக்கி பயணிச்சுட்டு இருக்கார். நான் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். As a film fan, one of the sensible filmmakers, and I wish him all the luck. Just a question. உங்களோட ஒரு क्वेश्चन கேட்கணும். நீங்க பார்த்த வரைக்கும் இந்த படத்துல நான் என்ன டிஃபரண்டா பண்ணிருக்கேன் அதை பத்தி சொல்லுங்க. I could have done differently. தவறான கேள்வி. 1000 விஷயங்கள் நான் உன்னிடம் சொல்றதுக்கு இருக்கு. நானும் உன்ன மாதிரி தான் நர்வஸா இருக்கேன். கவலைப்படாத, எல்லாமே நல்லா தான் நடக்கும். Then can you show me something that I could have done differently? No, everything is fine. I'm sure that Balki would have taken care of it. Yes, he Otherwise has. it wouldn't have been okayed. Yes. So I think it's fine. Thank you. And shall we? Yes. Thank you. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இளையராஜா சாரை வந்து மும்பையில் ஃபெலிசிட்டேட் பண்ணாங்க. பாராட்டு விழா பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லாத எல்லாருமே வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஒரு ஜென்யூனாக வந்து ஒரு பாராட்டு மழை அப்படின்னே சொல்லலாம் இளையராஜா சாருக்கு அங்கே நடந்தது. அந்த காட்சிகள் உங்களுக்காக இப்பொழுது. பாந்திரா பகுதியில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் அமிதாப் பச்சன், ஐஸ்வர்யா, ஸ்ரீதேவி, அபிஷேக் பச்சன், ரஜினி, கமல், தனுஷ், அக்ஷரா கமல் உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர். விழாவின் சிறப்பு அம்சமாக இசைஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியும் நடந்தது. நடிகர் அமிதாப் பச்சன் பேசுகையில் இளையராஜா ஒரு ஜீனியஸ், அவருடைய இசை எப்போதும் பிரமிக்க வைப்பவை என குறிப்பிட்டார். உங்கள் இசை இல்லை என்றால் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்க முடியாது. 15 வருடமாக நான் உங்கள் இசையை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நடிகர் ரஜினிகாந்த் பேசுகையில் இளையராஜாவுடன் தனக்குள்ள நெருங்கிய நட்பினை சுட்டிக்காட்டினார். இளையராஜாவை எனக்கு 70களில் இருந்தே தெரியும். நல்ல மனிதர். ராஜா ஒரு துறைவி. இளையராஜாவின் இசை என்னுள் ஒரு அங்கம் என்று நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் கமலஹாசன் குறிப்பிட்டார். In
film singing. அவர் இசைத்த 1000 படங்களில் 10% படங்கள் என்னுடையது. அவரை எனது சகோதரனாக பார்க்கிறேன். அமிதாப் பச்சன் நடித்த ஷமிதா படத்தின் இயக்குனர் பால்கி உள்ளிட்ட படக்குழுவினர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்தனர். தனுஷ் இந்த படத்தை பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்றத இப்ப பார்த்துடலாம். Actually don't have the liberty to say what my character is about. My character is very close to the script. If I say anything about நான் என்னோட கேரக்டர் பத்தி என்ன சொல்றது, கேரக்டர் பத்தி சொன்னேன் அப்படின்னா அது ஸ்டோரியே ரிவீல் ஆயிரும். என்னோட கேரக்டர் வந்து படத்துக்கு ரொம்ப நெருக்கமானது. அந்த படம் வந்து ஈகோ கிளாஷை பத்தினது தான். இது வந்து ஒரு புதுவிதமான கான்செப்டா கூட இருக்கும். இந்த கான்செப்ட் வந்து சீரியஸா தெரிஞ்சாலும் இது ஒரு ஃபன் ஃபிலிம். Humor in this film and it's a new concept, it's a fresh concept and hopefully it will be. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனுஷ் சாரை பற்றியோ இல்லை அமிதாப் சாரை பற்றியோ பி ஸ்ரீராம் சாரை பற்றியோ இளையராஜா சாரை பற்றியோ இல்லை பால்கி சாரை பற்றியோ வந்து நம்ம சொல்லவே வேண்டாம். அவங்க எல்லாமே ஒரு ப்ரூவ்ட் டேலண்ட் அப்படின்னே சொல்லலாம். பட் அக்ஷரா ஹாசன் அவங்கக்கிட்டேருந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஹிந்தி திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகமே வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. எஸ்பெஷலி ஸ்ருதி ஹாசன் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்க, பாலிவுட்லேயும் இருக்காங்க, தெலுங்குலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்ட்ரஸாக இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க வந்து அடுத்த அக்ஷரா ஹாசன் கிட்டேருந்து இன்னும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத கேட்டுடலாம். Yeah, it's different and unique and it's an idea that Balki sir has had. It's his vision. So ஆமாம், இந்த படம் தனித்துவமானது. பால்கி சார் என்னிடம் கேட்டார் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, நடிக்க முடியுமான்னு. நானும் இது கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினச்சி ஓகே சொன்னேன். நான் நிஜமாகவே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். இது எனக்கு பெருமையான விஷயம். ஏன்னா அவர் என்னை இந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணதுக்கு. நான் பால்கி சாரை ஃப்ரெண்டுன்னு தான் சொல்வேன். என்னை என்கரேஜ் பண்ணார். எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது நடிக்கிறதுக்கு. தனுஷா இருக்கட்டும் அமிதாபா இருக்கட்டும், அவங்க 2 பேர்ட்டேருந்துமே நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் இந்த கேரக்டரை நல்லா பண்ணணும்னு நினச்சேன். எந்த குழப்பமும் ஏற்படக்கூடாதுன்னு நினச்சேன். எந்த குழப்பமும் ஏற்படலை. I was really excited and I'm honored more than anything else that he told me. ஸோ இந்த ஷமிதா ஸ்பெஷலை பார்த்து எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் February 6th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்திய திரையுலகமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கு இந்த படத்தை அப்படின்னே சொல்லலாம். நான் உங்களை திருப்பியும் அடுத்த ஷோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's me, Shailaja, signing off. Bye.